Hallelujah, Radha Sheda Radha, Ura Baba Sheda Redara Mara, Ura Baba Sheda Baba Baba, Udara Baba Sheda Baba Baba, Ira Mara Mara Mara, O Shada Redi. Wait, still, Oh Shabara Bara Bara, Mommy good. Thank you, Jesus. Hallelujah. அப்படியே கண்களை மூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்கள் மத்தியில நீங்க அசைவாடுவதற்காக நன்றி அப்பா. தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் எங்கள் மத்தியில காணப்பட ஆண்டவரே ஆரம்பிச்சிருச்சு. அபிஷேகம் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் இங்க இருக்கிறீங்கன்றதை உறுதிப்படுத்திட்டீங்க. அதுக்காக நன்றி அப்பா. நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக, அருமையான வாய்ப்புக்காக இயேசு சுவாமி கோடி ஸ்தோத்திரம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 கைகளை உயர்த்தி ஜீசஸ். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்லோய் எல்லோய் மனசார என்னை கண்டீரே, நன்றி ஐயா. எல்லோய் எல்லோய் என்னை கண்டீரே, நன்றி ஐயா. என்னை கண்டீரே, நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு
இல்லாத மனுஷனே கிடையவே கிடையாது. ஆனா இயேசு சுவாமி நம்ம நிறைவுல நம்மளை சந்திப்பது கிடையாது, நம்மளோட குறைகளில சந்திக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம குறைவுகளில நம்ம தாழ்வுல நம்ம கர்த்தர் அறிந்து நம்மள அவர் ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவரை போல மறுரூபமாக்க வைக்கிறார். அல்லேலூயா. அவரோட சாயலை தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் கிருபை செய்கிறார். அப்படியாக அதுவே மனசார அடி வயிற்றிலிருந்து பாடுவோமா? அல்லேலூயா. ஆராதனை நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஓ thank you Jesus. உற்சாகமா ஓ கைகளை தட்டி பலமாக ரூதாராபா ஷேதாரா பாலாபாரா நம்ம மத்தியில கர்த்தர் அசைவாட போகிறார். இந்த நாள்ல தேவனுடைய அபிஷேகம் மலையை போல அதே பனியை போல அக்னியாக கொட்ட போறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரமாப்பா. நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படியாக கர்த்தர் அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். ஓ ஆண்டவரே, மழையாக வேணும்னா அதே கர்த்தர் வர போகிறார். அக்னியாக வரணும்னா கர்த்தர் வர போகிறார். பனியாக கொட்டணும்னா பனியாக உங்க வாழ்க்கை மேல கொட்ட போகிறார். ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை நேற்று நல்ல ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம், நல்ல நைட்டு நல்ல ஜெபம் பண்ணி இந்த ஆராதனைக்காக அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தினார். நான் ஆசைப்படுறேன் அந்த வெளிப்பாடுகளை உங்க மத்தியில் அப்பப்போ சொல்லுவேன். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். ஆமா, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்க சபை மேல கர்த்தர் வச்சிருக்க, நம்ம சபை மேல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் ஆர்வமா பாடணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இந்த கால வேலை. ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் இனிமே உங்களுக்கு கெஸ்ட் கிடையாது. ஆமா, நானும் உங்களோட ஒருத்தன். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஐ அம் நோ மோர் a guest for you. அதுவே நானும் உங்களோட சபையில ஒரு அங்கமாக, பாஸ்டருக்கு துணையாக, ஒரு சகோதரனாக, ஒரு ஊழியக்காரனாக ஆண்டவே வந்து கர்த்தர் பாராட்டு தயவுக்காக, கிருபைக்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நல்ல கைகளை தட்டி நம்ம உற்சாகமாக நல்ல ஒரு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா பாட போறோம். உமக்கொப்பானவர்
எதிர்ப்பு வரும்போது நம்ம கவலைப்படவே கூடாது. அல்லேலூயா. நம்மளுக்குள்ள இருக்கிறவர் உலகத்துல இருக்கிற பாக்கில ரொம்ப பெரியவர். அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அவரை போன்ற வல்லமை உள்ள தேவன் யாருமே கிடையாது. அவர் நாமம் எல் ஷடாய், ஆல்மைட்டி காட். அவர் நம்ம பட்சத்தில் இருக்கும் போது நம்ம கலங்க கூடாது, நம்ம கவலைப்படக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்க சபை மக்களை கத்த நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருத்தரையும் கத்த தொடும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய மாற்றம் இந்த நாள்ல இருந்து ஆண்டவே உண்டாக கத்த நீங்க கிருபை செய்வதற்காக இயேசு சுவாமிக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் ஆண்டவே, எல்லாரும் ஆண்டவே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் நல்லா ஆராதிக்க போறோம். எதை பத்தியும் யோசிக்க வேணாம். ஆண்டவே இவங்க நினைப்பாங்களோ அவங்க நினைப்பாங்களோ நினைக்க வேணாம். ஆண்டவராச்சு நம்ம ஆச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்மளும் ஆண்டவரை மட்டும்தான். ஆமென். ஆண்டவரே இந்த நேரம் ஆண்டவரோட நல்ல உறவாடுகிற நேரம். ஆராதனையில பிரியப்படுகிற தேவன் நம்ம தேவன். சொல்லுங்க பாப்போம். ஆராதனை பிரியப்படுகிற தேவன். ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை சொல்றேன், கேக்குறீங்களா? நேற்று ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் ஒரு காட்சியை காமிச்சார். ஹல்லேலூயா. என்ன காட்சி தெரியுமா? நம்ம சபையில இருந்து கர்த்தர் ஆராதனை வீரர்களை எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா லேசுப்பட்ட ஆராதனை வீரர்கள் கிடையாது. அந்த வல்லமையான ஆராதனை வீரர்களை எழுப்ப போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒரு காட்சியை கர்த்தர் காமிச்சாரு. அது திருப்பியுமாக நான் திருப்பி உறுதிப்படுத்தினேன். ஆனா என்ன தெரியுமா சொன்னார்? முதல்ல பெண்கள் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. பெண்கள் மத்தியில, சகோதரிகள் மத்தியில ஆண்டவே கர்த்தர் வல்லமையான ஆராதனை வீரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? பெண்கள் நீங்க ஆயத்தப்படணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அப்படியாக வல்லமையா கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நீங்க பிரயோஜனப்பட போறீங்க. கர்த்தர் உங்களை வல்லமையா எடுத்து யூஸ் பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு சந்தோஷம். நம்ம சகோதரி நம்மளோட சபையில இருக்கிறவங்க வல்லமையா ஆராதனை செய்யறாங்கன்னு எவ்வளவு பேர் பார்க்க ஆசை. எவ்வளவு பேர் பார்க்க ஆசை. ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம சபையின் சார்பாக அநேக இடங்கள்ல அழைக்கப்பட்டு பாடும் போது ஆராதிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்படியாக கர்த்தர் எழுப்ப போகிறார். கூடிய விரைவில் சகோதரிமார்கள் வல்லமையா கர்த்தர் எடுத்து யூஸ் பண்ண போறாரு. அதுக்கு துணையாக சகோதரர்கள் இருக்க போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். நம்ம ஆராதிக்கிற அன்றைய சபையா இருக்கிறோம் சொல்லி உலகத்துக்கு கர்த்தர் காமிக்க போறார். கைகள் தட்டி உற்சாகமாக. ஏன்னா அடுத்த பாட்டு சொல்லுது, சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். அத கார்டு கொடுமா. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும்.
உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். இப்ப நம்புறீங்களா? இப்ப நம்புறீங்களா? சின்ன மனுஷன் நம்பதான். நானா பெரிய ஆராதனை வீரனா வரப்போறேன். ஆமே சொல்லுங்க. நானா பெரிய ஆராதனை வீரன் வரப்போறீங்க நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. சின்னதா நம்ம இன்னைக்கு இருக்கலாம். நம்மளுக்குள்ள இருக்கிறவர் யாரா? பெரியவரா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா சத்தமா. அல்லேலூயா. சின்ன மனுஷனுக்குள் பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தெய்வ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்திலே கண்டவனாய் எல்லாமே மாறும். உள்ளத்திலே கண்டவனாய் எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். தம்பி ரெட் ஷர்ட் தம்பி தம்பி இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க முன்னாடி வாங்க. நீங்க இல்ல குட்டி தம்பி, நீங்க அப்படி உட்காருங்க. நீங்க வாங்க. இவன் சின்ன பையனா இருக்கானா? ஆமென். இங்க வாடா பக்கத்துல வாடா. சின்ன பையனா இருக்கானா? இவன் வந்து கோலியாத்தை வீழ்த்தாட்டுவான். நம்ப முடியுமா உங்களால? நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? நம்ப முடியாது இல்லையா? நம்மனால இத்தனோண்டு பையனை ஒரு கோலியாத்தை வீழ்த்தாட்டுவான்னா யோசித்து கூட பார்க்க முடியாது. ஆமென். இப்போதைக்கு வீடியோ கேம்ல வீழ்த்தாட்டுறான். ஆனா வர வர போக போக நிஜமாவே வீழ்த்தாட்டுவான். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இவனை பத்தி தான் கர்த்தர் பேசுறார். இந்த மாதிரி சின்னதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களை பத்தினா, இனிமே உங்களை தாழ்வா நினைக்காதீங்க, உங்களை சின்னவனா நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப 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 பெரியவர். ஓ பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்தது யாரு? பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்தது யாரு? ஊராக தாவீது
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அவர் நமக்குள்ள அன்லிமிட்டடா, the Holy Spirit அன்லிமிட்டடா நமக்குள்ள இருக்கிறனால சாதாரண காரியங்கள் கூட நமக்கு ஆண்டவர் செஞ்சு தருகிறார். அசாதாரணமான காரியங்களும் நமக்கு ஆண்டவர் மட்டுமே செஞ்சு தருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆராதனை வேலை ஒரு பந்தி மாதிரி. அல்லேலூயா. ஆராதனை வேலை ஒரு பந்தி மாதிரி. சாப்பாடு பரிமாறும் போது வெக்கம்லாம் படக்கூடாது. ஆமா சொல்லுங்க பாப்பா, மதுரைக்காரங்க நம்ம சொல்லுங்க, வெக்கம்லாம் படக்கூடாது. சாப்பாடு வந்தோன்னு என்ன செய்யணும்? சாப்பிடணும். அல்லேலூயா. தயங்கி ஸ்டைலெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு சொன்னாங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உங்க பேர்ல ஒரு கிஃப்ட் வந்திருக்கு, என்ன செய்வீங்க? விட்டுருவீங்களா? அது எப்படி நம்ம ஆர்வமா அதை பெற்றுக்கொள்வோமோ அப்படியாக ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யணுமா? ஆர்வமா சொல்லுங்க, ஆர்வமா பெற்றுக்கொள்வோம். சத்தமா சொல்லுங்க, ஆர்வம். பிரதர்ஸ் ப்ளீஸ் எனக்காக ஹெல்ப் பண்ணுங்களேன் பிரதர்ஸ். ஆர்வமா பெற்றுக்கொள்வோம். தயங்காதீங்க, தயக்கப்படாதீங்க. நல்லா ஃப்ரீயா பத்திரமா சொல்லுங்க, ஃப்ரீயா ஆராதனை செய்யுங்க. ஆமா, நம்ம காசு கொடுத்து ஆராதனை செய்ய போறோம். ஆமா, ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா, ஆமா ஜாலியா ஆண்டோட சமூகத்துல பாருங்களேன். தாவீது பாருங்களேன், வெறும் கூழாங்கல்ல, என்ன அழகான வார்த்தையில அது சொல்லுமா? அடுத்த கார்டு போகாதீங்க. சி மைனரே வர கூழா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு சென்றாரு. என்ன அழகா வாடிங்க பாப்பா. ஓகே அம்மா, கூழா வருவியாம்மா? அதான் ஆண்டவர் சொல்ல, கூழா இருங்க. அல்லேலூயா. ஆமா, கூழா இருங்க. சபையில கூழா இருங்க, ஆர்வமா இருங்க. தாவீதை போல கூழா வந்தாரையா தாவீது, கூழாங்கல்ல விட்டு சென்றாரு. கூழா வந்தாரையா, கூழாங்கல்ல விட்டு சென்றாரு. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய அப்படியே கண்களை மூட போறோம். ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது நம்மளுக்கு இன்னும். ஆண்டவரே அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே முடிஞ்சா எஞ்சிக்கலாம், முடியலன்னா உட்காந்துக்கலாம். ஸ்தோத்திரம். ஆராதிக்க போறோம். நம்ம ஆராதனைக்கு போயிருங்கம்மா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. Hallelujah. ஓ ரபா பபா ரபா ஷிதரா பரா 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 பரா. ஓ நன்றி. எங்க இருக்குது? ஓ thank you Jesus. உமை நாடி தேடும் மனிதர் உமில் மகிழ்ந்து களி கூறட்டும். உமை நாடி தேடும் மனிதர் உமில் மகிழ்ந்து களி கூறட்டும். உங்கள் நீங்கள் நாட்டம் கொள்வோம்.
ஏசாயாக்கு ஆண்டவர் என்னென்ன வார்த்தைகள் கொடுத்தாரோ அந்த காலங்கள் வந்துருச்சு. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவே அது உயிர்ப்பிக்கிற காலம் வந்துருச்சு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனா இருந்துச்சா. ஆனா ஆண்டவே அந்த வார்த்தை மாம்சமாயிற்று சொல்லி வாசிப்பது போல என்னென்ன காரியங்களை அவர் வாலிப காலங்கள் இருக்கும்போது கர்த்தர் பேசினாரோ, ஊழியத்துக்கு சொல்லி அழைச்சாரோ, அந்த காரியங்கள்லாம் உயிர்ப்பிக்க போதுன்னு சொல்லி கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா. பாதம் நம்பி வந்தே கிருபை நிலை இயேசுவே திருச்சபையை கர்த்தர் ஒரு காட்சியை காமிச்சார். ஹல்லேலூயா. என்ன காமிச்சாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருச்சபையோடைய ஆண்டவே இவ்வளவு நாள் காத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே சால்வை போத்துறதை நான் பார்த்தேன். ஆண்டவே ஜனங்கள் சால்வை போத்துறத நான் பார்த்தேன். அதே போல ஆண்டவே ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அவங்க கையில கொடுக்குறாங்க. அந்த கையில என்ன ஆண்டவே கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும் போது என் மனசுல ஆவியானவன் உணர்த்தினார். அத்தாரிட்டியை கொடுக்க போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவே வல்லமையான அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. வார்த்தை மேல அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை சாமுவேலுக்கு ஒரு வார்த்தை கூட கீழே விட பண்ணல என்ற உறுதியான வெளிப்பாடு. சாமுவேல் சொன்னதை எப்படி கர்த்தர் நிறைவேற்றினாரோ அப்படியே நிறைவேற்றினாரோ. இந்த ஊழியக்காரங்க ஆண்டவே சிஸ்டரும் ஐயாவும் ஆண்டவே என்ன வார்த்தையை ஊழியத்துல பேசுறாங்களோ ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கீழே விட பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறார். ஒரு அதிகாரத்துல ஒரு ஆளுமைய ஒரு வல்லமைய ஆண்டவர் சொல்றாரு. என் மனசுல இவ்வளவு நாட்கள் நீங்க இருந்தது ஆண்டவே ஸ்தோத்திரம் அப்பா, எலியாவை போல ஆண்டவே ஆற்றண்டையில இருந்த காலம். ஆனா காலம் வரப்போது கர்த்தர் இந்த சபையை, உங்களோட தலைவர்களை, உங்களோட மெய்ப்பர்களை ஆண்டவர் உலகமெங்கும் கொண்டு சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. கைகளை தட்டி உற்சாகமாக, கைகளை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே வார்த்தைய அதிகாரமாக இயேசு ஆண்டவே எப்படியாக ஊழியத்தை அதிகாரமா செஞ்சாரோ. ஜனங்கள்லாம் பார்த்து சொன்னாங்களாம், இயேசுவை இவரு சாதாரண தச்சனுடைய மகன் தானே, எப்படி இவ்வளவு அதிகாரமா ஊழியம் செய்யறாரு, எப்படி இவ்வளவு அதிகாரமா வார்த்தையை பேசுறாரு,
யாரும் பேசாத, யாரும் பேசி நாங்க கேட்டிராத வார்த்தைகளை பேசுறாரு. இவ்வளவு அதிகாரம் எங்க வந்துச்சு? பரலோகம் கொடுத்துச்சு. ஹல்லேலூயா! பரலோகம் கொடுத்த அதிகாரத்துல இயேசு சுவாமி எப்படி பிரசங்கிச்சாரோ அப்படியாக இந்த சபை உலகம் எங்கும் பிரசங்கிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் சால்வையை போட்டி உறுதிப்படுத்துறத ஆவியானவர் உணர்த்தினார். ஹல்லேலூயா! நீங்க நினைச்சுக்காதீங்க நீங்க ஏதோ ஒரு சின்ன சபையில இருக்கீங்க நினைச்சிடாதீங்க. பெரிய ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு, பெரிய தேவன் உங்களோட இருக்கிறாரு, மறந்துடாதீங்க. ஓ thank you Jesus. அப்படியே கண்களை மூடி காக்கும் கரங்கள் உன்னதனுக்கு காத்திடுவா கிருபையாலே காக்கும் கரங்கள் எல்லாரும் என்னோட சேர்ந்து நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை மட்டும்தான்ப்பா. இயேசுவை மட்டும்தான். கையில இதயத்துல கை வச்சுக்கோங்களேன் எல்லாரும். ஆண்டவரை மட்டும் தான் நம்புறோம் ஆண்டவரே, வேற யாரையும் நாங்க நம்பல ஆண்டவரே. இந்த ஊழியம் கண்மலையான இயேசு மேல கட்டப்பட்ட ஊழியம். நாங்க உலகத்தை நம்பல ஆண்டவரே, இன்னாரினார் நம்பல ஆண்டவரே. அந்த கண்மலையான இயேசுவை மட்டும் நாங்க நம்புகிறோம் ஆண்டவரே. நீங்க வைத்துவீங்க, எங்களை இங்க கொண்டு போவீங்க ஆண்டவே சுவாமி. நாங்க சின்னதாக ஆண்டவே அழைக்கப்படல, இயேசு சைஸ்ல நாங்க அழைக்கப்பட்டிருக்கோம். நீ ரொம்ப பெரியவர், நீ ரொம்ப ரொம்ப பெரியவர். இந்த நாள்ல ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் உறுதிப்படுத்தினதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க சொன்னதை ஊழியக்காரனா உண்மையா ஜெபிச்சு சொல்லியிருக்கிறேன். இதை நீங்க ஆண்டவே நிச்சயமாக கீழே விழ பண்ண மாட்டீங்க ஆண்டவரே, நிறைவேற்றி தருவீங்க நான் விசுவாசிக்கிறேன். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நாங்கள் கர்த்தாவே தேவ சமூகத்திலே கர்த்தாவே அல்லேலூயா பாடி மை துதிக்க ஆராதிக்க உம்முடைய கர்த்தாவே அல்லேலூயா வெளிப்பாடுகளை ஆராதனை வேளையிலையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீர் உம்முடைய ஜனங்களை குறித்து எடுத்துரைத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது என்பதை இந்த நாளின் ஆராதனை வேளையிலே உறுதிப்படுத்தி நீர் உம்முடைய ஜனங்களை கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் தெரிந்தெடுத்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தாவே அல்லேலூயா தியானிக்க போகிற வேத வசனங்களும் உடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படட்டும். எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறேன். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.